திருப்பதிக்கு ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி தரிசன டிக்கெட் எடுக்காமல் அங்கே போயிட்டு ஃப்ரீ தர்ஷன் எடுத்து போகிறோம் அப்படின்னா, அதுவும் நாங்கள் போனது 3 மணிக்கு முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு தர்சன் டிக்கெட் எடுக்கிறப்ப ஃப்ரீ தர்சன் டிக்கெட் தான் 3 மணிக்கு மேலாச்சு. ஸோ அவங்க வந்து ஒரு ரூமில் உட்கார வச்சிட்றாங்க. உட்கார வச்சா அதில் நமக்கு ஒரு 10 ஹவர்ஸ் மோர் தென் 9 ஹவர்ஸ்க்கு மேலே தான் அங்கே அந்த ரூமில் வெயிட் பண்ணுறோம். அந்த ரூம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஏதோ ஷீட்டு போட்ட மாதிரி இருக்கும். ஏசிலாம் இருக்குது, பட் அவங்க ஏசி போடுறதில்ல. அங்கே ஒரு ஃபேன் இங்கே ஒரு ஃபேன் இருக்குது. உள்ளே போட்டு பூட்டிடுவாங்க நம்மளை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 150 பேர் இருக்க இடத்துல ஒரு 300-350 பேர் போட்டு அடைச்சா மாதிரி தான் இருக்கும் அந்த ரூமு. சில பேர் படுத்திருப்பாங்க. அது மாதிரி ஆடிட்டோரியம் மாதிரி இல்லை, ஸ்டெப்பாக தான் இருக்கும் அந்த ரூமு. ஸோ அங்கே வெக்கையாக தான் இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் கத்திட்டு அங்கே ஏதாவது இந்த பால், இந்த என்னது உப்புமா, இதெல்லாம் வந்துட்டு ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரத்துக்கு இடையில் கொடுப்பாங்க. அது கூட்டமாக அடித்து பிடிச்சி வாங்குற மாதிரி தான் இருக்கும். அந்த ரூமுக்குள்ளே ஒரு இடத்துல போய் வாங்குற மாதிரி இருக்கும். ரொம்ப வெக்கையாக தான் இருந்துச்சு இந்த சம்மர் காலத்தில். இந்த சம்மர்னால இந்த வெயிட்டிங் டைம் கூடுச்சு அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி போனவங்களாம் சொல்கிறாங்க. அங்கே ஒரு 9 ஹவர்ஸ்க்கு மேலே வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தரிசனத்துக்கு திறந்து விட்றாங்க. அந்த திறந்து விட்டு நம்ம அந்த லட்டெல்லாம் அதை தரிசனம் முடிச்சுட்டு லட்டு வாங்கிட்டு கோயிலை விட்டு வெளியே வருது. இது மட்டும் தனியாக 3 ஹவர்ஸ் ஆகுது. அதே மாதிரி நம்ம திறந்து விட்டோன்னே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்ம ஊர் தமிழ்நாட்டில் மாதிரிலாம் அப்படியே சிங்கிள் க்யூவெல்லாம் மாறாது. அதுவும் அந்த இடத்துல செக்யூரிட்டிஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம தரிசனத்துக்குள்ளே அந்த கற்பகிரகத்துக்கு கருவறைக்குள்ளே போகிற வரைக்குமே எப்படி இருக்கும்னா, இந்த சிங்கிள் லைனு கரெக்டாக லைன் ஃபாலோ அப்படிலாம் இருக்காது. நெருக்கி அடித்து ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு இதில் வலியவன் பெருசு அப்படின்ற மாதிரி தான் இடிச்சல்ட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. இதில் இன்னும் நம்ம ஃபேமிலி அதுக்குள்ளே மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. அதுக்காகவே எல்லாருமே பயந்து அந்த ஃபேமிலி ஒரு 4 பேர் 5 பேர்னால் அவங்க தொடர்ந்து போகிற மாதிரி அவங்களுக்கு வெயிட் பண்ணி மிஸ் ஆகாமல் போகிற மாதிரி இத்தனை டென்ஷனை தாண்டி தான் போக வேண்டியிருக்கும். அந்த கருவறைக்கிட்ட போகிறப்ப தான் வாலண்டியர்ஸ் இருப்பாங்க நம்மளை ஒழுங்குபடுத்துறதுக்கு. மற்றபடி கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரம் இப்படி அடித்து பிடிச்சி தான் போகிற மாதிரி தான் இருக்குது. அந்த ரூம் விட்டு வெளியே போனாலும் அது நமக்கு தமிழ்நாட்டை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா ஃபோனையும் நம்ம லாக்கரில் வச்சிடறோமா, அதனால் ஜஸ்ட் மிஸ் ஆனால் ரொம்ப கஷ்டம் தேடுறதெல்லாம். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.